அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம் கன்னிராசி அன்பர்களுக்கான உங்களுடைய எதிர்காலத்தினுடைய மதிப்பக்கம். இந்த எதிர்காலம் ரகசியம் தெரிஞ்சால் 100% இல்லை 200% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இது பார்ட் 2க்கான வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1க்கான வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்பவே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இப்போ ரொம்ப சொல்லியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேலைக்கு போகணும் அப்படின்ற மன ஓட்டம், எண்ண ஓட்டம் அதிகம் கொண்டவங்க கன்னிராசி அன்பர்கள். எந்த இடத்துலையும் சரி, சும்மா உட்காந்து சாப்பிடணும், சும்மா உட்காந்துட்டே சம்பாதிக்கணும், கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. தான் சம்பாரிச்சதை வச்சு எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா வாழணும், தன்னை சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும், தன்னால் எல்லாருமே பயனடையணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு கன்னிராசிக்காரங்க நிறையவே இருக்குது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, யாராவது இதேமாரி நடப்பாங்களா? கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. பல இன்னல்கள் பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சு இருக்கவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடக்காமல் ஏமாத்துது பாருங்கள், அதுதான் கன்னிராசி. கன்னிராசிக்கு மன வலிமை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது தான் உண்மை. நம்ம ஏன் தனியாக வாழறோம்? நம்ம சிந்தனைகள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தாலுமே சரி, இந்த உலகம் ஒதுக்கி வைக்குது, சமுதாயம் நம்மக்கிட்ட இருந்து தனியாக இருக்கோ, நம்மள தனிச்சு இருக்குதோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஆசைப்பட்டு நேசித்த நபர்கள் கூட நம்மளை புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே அப்படின்ற என்ற ஏக்கமும் வலியும் வேதனையுமே சரி கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் சில விஷயங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுக்கிரன் நீச்சம் அடையும் வீடு இந்த கன்னிராசி. எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் சரி மேக்சிமம் நடக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது. ஏன்னா மனசில் நினைக்கிற விஷயங்கள் தான் நடக்க மாட்டுது. அப்புறம் எப்படி மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று சொல்கிறது? இரண்டாவது விஷயம், புத்தி கூர்மை நல்லாவே இருக்கும். ஆனால் அந்த புத்தி கூர்மை இவங்களுக்கு உதவுமானா கண்டிப்பாக உதவே உதவாது. தனக்கான வாழ்க்கை, தனக்கான ஒரு ஆசை அப்படின்றது இவங்களுக்கு மேக்சிமம் இருக்காது. வாழறோம், இருக்கிறோம், கடமைக்கு நம்மளை யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு போகும். ஒருத்தவங்க கிட்ட ஒரு நல்ல ஹேபிட் ஒன்று இருக்கும், அது பார்த்திங்கன்னா அது தோல்வியில் இருக்கும், அது அப்படியே பின் வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஒரு தீர்க்கமாக ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக மெதுவாக கடைசி வரைக்கும் போராடுவாங்க. அவசரமே பட மாட்டாங்க. அவங்க நம்ம பார்க்கும்போதே சரி ஒரு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஒரு விஷயத்த நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக இவங்கக்கிட்ட இருக்கும். நம்ம இவங்கக்கிட்ட விஷயம் வர முடியும், ஆனால் டைம் ஆகும் அப்படின்னு செயல்படுறாங்க பாருங்கள். அவங்க தான் அவங்களுடைய ஆளுமை திறன். அந்த ஆளுமை திறன் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்கள நல்ல மேலே கொண்டு போகும். மனசில் நல்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. நம்மளுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் லேட் ஆனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும், ட்ரை பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்கள். அந்த சிந்தனை தான் இவங்களுக்கு வெற்றிக்கான முதல் படியாகவே இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாப் லெவலில் இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லதாக போவாங்க. எடுத்த உடனே மேலே போயிட முடியாது இல்லையா? அது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு பொறுமையான முயற்சி இவங்ககிட்ட இருக்கும். ப்ராப்பராக கரெக்டாக போவாங்க. அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு சொல்லி மீளவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அடுத்து முக்கியமான விஷயம், கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு நிறையவே தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்கள பற்றி தெரியாமலே பார்த்திங்கன்னா அவங்களே குறைத்து எடைப்படுவாங்க. நம்ம அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, நம்ம எதுக்குமே லாகி இல்லாதவங்க, நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம ஜாதகம் சரியில்லை, நம்ம பிறந்ததுலேருந்தே நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, கடவுள் இருக்காரா இல்லையா, நம்ம யாரையுமே நம்பக்கூடாது, நம்ம தனியாக வாழ்ந்துடலாம், இல்லை சம்டைம்ஸ் நம்ம தவறான முடிவை எடுத்துடலாம், நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டுறாங்க, நம்ம யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க இன்னும் நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. ஆனால் அவங்க யார் நெருக்கமாக புரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள்? அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? அப்படியும் உங்களை ஏமாற்ற தான் போகிறாங்க. உங்களை நல்லா புரிஞ்சவங்க தான் உங்களை காயப்படுத்துவாங்களே. உங்களை ரொம்ப லவ் பண்ணுறவங்க தான் உங்களை அதிகம் ஏமாற்றுவாங்களே. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா யார் உங்கள் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு துரோகமே பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அப்போ எதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனல் லைஃபுக்கு சொல்லுங்கள்? ஒருத்தவங்களை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சுபாவம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஒருத்தவங்க இப்படி பார்த்தா எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி விஷயம் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்ற ஒரு
விஷயம் இவங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருந்தும் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறது, தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். எவ்வளவு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை வீணாக போயிருக்கும், தெரிஞ்சே வீணாக போயிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வீணாக போகிறது தெரியாது. ஆனால் கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இருக்க போகுது, நம்ம எடுக்கிற எந்த முடிவுனால என்ன மாதிரியான விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுமே இவங்க அந்த முடிவை எடுப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், கன்னிராசி அன்பர்கள் மனசில் எதையுமே வச்சுட்டு வெளியில் ஒரு மாதிரி பேச மாட்டாங்க. எதுவாக இருந்தாலுமே வெளிப்படையாக பேசுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப இலகிய மனசுடையவங்க இவங்க. அவங்க மனசில் இருக்க கோபம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதே பார்த்தீங்கன்னா யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் இருக்குது இந்த கோவில். ஏன்னா புதனை அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயம், அதாவது கழுகுமலைன்னு சொல்லுவாங்க. சென்னையிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர்லேருந்து இந்த கோவில் இருக்கும். புதன்கிழமை போனால் ரொம்பவே பெஸ்ட்டு. காலை நேரத்துலையும் போகலாம், இல்லை மாலை நேரத்துலையும் போகலாம். இந்த கோவிலுக்கு போனால் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையும் சரி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். எதுக்காக இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கன்னிராசி அன்பர்களாக இருக்கீங்க, உங்கள் யாருமே மதிக்க மாட்டுறாங்க, எல்லாருமே ஏமாத்துறாங்க. சொந்த வீட்டிலேயே சொந்தக்காரங்க கிட்ட கூட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி 5,000 ரூபாய் வட்டி கட்டுறவங்க நீங்கள் தான். ஆசைப்பட்டு சம்பாரித்த காசு அப்படியே கரைஞ்சு போய்டும். ஒருத்தவங்க கிட்ட கொடுத்த பணத்துக்கு எழுதி வாங்காமல் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பணத்தை கொடுத்தவங்க யாருன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். ஏன்னா நம்பிக்கை, அதாவது அந்த நம்பிக்கையை உடைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யாருனாலும் பார்த்தோன்னா அது நீங்களே தான் சொல்லலாம். ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், ஒவ்வொருத்தவங்கிட்டையும் எப்படி பழகணும் அப்படின்ற ஒவ்வொரு பர்ஃபெக்டான ஐடியா அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த தன்மை வேறு யாருக்கிட்டேயுமே இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாணியில் அதுக்கேற்ற மாதிரி தோரணையில் பேசினா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நான் 100 ரூபா கொடுத்தா தான் என்கிட்ட பேசுவியா, சரி நான் 100 ரூபா தரேன்னு பேசுவாங்க. நான் கஷ்டப்பட்டாதான் நீ சந்தோஷப்படுவியா, நீ தெரிஞ்சும் நீ கஷ்டப்படுவாங்க அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக. என்னுடைய அந்தரங்க விஷயத்த சொன்னாதான் நீ என் கூட பழகுவியா, சரி நான் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அடுத்தவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து தொலைச்சு நிற்கிறவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள். விடாமுயற்சி உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய சுபஸ்தானாதிபதியும் சரி, கலத்திர ஸ்தானாதிபதியும் சரி 11ஆம் வீட்டில் குரு உச்சமடைகிறார். உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் குரு நீச்சமாறார். ஸோ குருவை சுற்றியே கன்னிராசின்னு வருது. கன்னிராசி அன்பர்கள் ரொம்பவே நல்லா இருப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. இந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பு முறை எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த குரு தசாக தான் நடக்கும். முக்கியமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்தால் சுயஜாதத்தில் இன்னுமே பெஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் சரி கும்பராசியிலும் சரி மேஷ ராசியிலும் சரி தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது கணவனாக இருந்தாலும் சரி இல்லை மனைவியாக இருந்தாலும் சரி திருமணம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இரண்டு ராசியில் இருக்கவங்களையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.